நீங்க டைரக்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இதான் கரெக்டான டைம். நம்ம சியான் 63யோட டைரக்டர் போடி கே ராஜ்குமார் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இவர் இப்பதான் டெபியூட் டைரக்டராகவே வராப்ல. அது மட்டும் இல்லாம இவர் மிச்ச டைரக்டருமே அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து வரல. இவர் இதுக்கு முன்னாடி 3 ஷார்ட் பிலிம் தான் எடுத்திருக்காரு. அதுலயே 2 அவார்ட் வின் பண்ணிருக்கு. ஆளை பாத்தீங்கன்னாலே ஒரு சின்ன ரோலெக்ஸ் மாதிரி இருப்பாரு. அதுக்கேத்த மாதிரி இன்ஸ்டா பயமும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. இவர் கதையை மட்டுமே கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் சியான் ஓகே சொல்லியிருக்காரு. நம்ம சியான மாதிரி தான் தனுஷ் பொல்லாதவன் டயத்துல வெற்றிமானுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இப்ப அவர் மட்டும்தான் ஃபிளாப்பே கொடுக்காத ஒரே டைரக்டரா இருந்து வராரு. தனுஷ் ஆக்டரா மட்டும் இல்லாம ப்ரொடியூசராவுமே இருந்து எதிர்நீச்சல் படத்துக்கு புது டைரக்டர் நம்பி காசு போட்டாரு. அந்த நம்பிக்கை வீணா போகாம 2013 அது சரியான ஹிட் ஆச்சு. இதுல இருந்தே தெரியுது தனுஷ் ஆக்டராவும் சரி ப்ரொடியூசராவும் சரி திறமை மட்டுமே நம்பிதான் இயக்குநர்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாருன்னு. இன்னும் பல ஆக்டர்ஸ் இருக்காங்க. டைம் டியூரேஷன் காரணமா நான் இங்கேயே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் டைரக்டர் ஆகணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் 2-3 எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல கதையோட போய் இந்த 3 ஆக்டரையும் மீட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.